ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு காரணி மூறுப்பு இரண்டாம் படி கோவைகள் காரணிப்படுத்தல ரெண்டாவது கிளிப். எக்ஸ் வர்க்கம் சய 8x சக 15. இப்ப ஏற்கனவே நாங்க முதலாவது கிளிப்ல பார்த்துட்டோம். எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் ஒன்று, அந்த ஒன்றையும் மாறிலி உறுப்பையும் பெருக்கி எழுதி கொள்ளணும். அப்ப ஒன்றையும் மாறிலி உறுப்பு 15ஐயும் பெருக்கினால் அது +15. இப்ப இந்த +15 வச்சு நாங்க ரெண்டு கண்டிஷன்ல ரெண்டு உறுப்புகளா நடு உறுப்பை பிரிச்சு எழுதணும். அப்ப அதுக்காக நாங்க பயன்படுத்துற ஒரு டெக்னிக் என்னன்னு சொன்னால், பெருக்கினால் 15 வரணும். பெருக்கினால் 15 வரணும்னா ஒன்றையும் 15ஐயும் பெருக்கலாம், அல்லது 3ஐயும் 5ஐயும் பெருக்கலாம். அடுத்தது கூட்டினால் எங்களுக்கு இந்த நடு எக்ஸினுடைய குணகம் 8 வரணும். அப்ப கூட்டினால் 8ன்னு சொன்னால் 3ம் 5ம். ஆனால் எங்களுக்கு கூட்டும் போது மறை 8 கிடைக்கணும். சோ மறை 8 கிடைக்கணும்னா ரெண்டுக்கும் நாங்க மறை குறிகளை போடணும். அப்ப ஒரே குறிகள் கூட்டணும், அதே குறிய போடணும் என்ற ரீதியில எங்களுக்கு இதுக்கு மறை 8 ஆன்சரா கிடைக்கும். இப்ப நேரடியாகவே நாங்க காரணிகள் எழுத போறோம். இந்த ரெண்டு நம்பர்ஸையும் பயன்படுத்தி, ஒன்று மறை 3, அடுத்தது மறை 5. ஆகவே முதலாவது காரணி x சய 3, அடுத்த காரணி x சய 5. இதுதான் இந்த கோவிலுடைய ரெண்டு காரணிகள்.